மூன்றாவது முறையாக ஆட்சி அமைக்கப் போவது யார் என்கின்ற கேள்வியை கேட்டால் ஒரு சின்ன குழந்தை கூட சொல்லும் மூன்றாவது முறையாக மோடி தாத்தாவா ஆட்சிக்கு வரப்போகிறார் என்பது எல்லோருக்கும் தெரியும். தெரியாதவர்கள் யார் இல்லைங்க, எல்லோருக்கும் தெரியும். மோடி அவர்கள் தான் மூன்றாவது முறையாக ஆட்சி அமைக்க போறாங்க. அதுவும் 2014 283 எம்பிக்களோடு ஆட்சி அமைச்சாங்க. 2019 303 எம்பிக்களோடு ஆட்சி அமைச்சாங்க. நமக்கு தெரியும் 2024 400 எம்பிக்களை தாண்டி மோடி அவர்கள் ஆட்சி அமைக்கப் போவது உறுதி. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லைங்க. அதனால்தான் நாம் தெளிவாக இருக்க வேண்டும். நடக்கிற தேர்தலுங்க நாம் போடுற ஒரு வாக்குமே இந்த நாடை எப்படி வலிமைப்படுத்த வேண்டும் என்பதற்கான ஓட்டு. ஒரு ஓட்டுமே இந்தியாவுடைய வளர்ச்சி எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கான ஓட்டு. கேலி கூத்து இந்தி கூட்டணி கேலி கூத்து பண்ணி கொண்டிருக்கின்றார்கள். பிரதம மந்திரி யாருன்னே தெரியாது. ஆனா நீங்க ஓட்டு போடுங்க, அதற்கப்புறம் சொல்லுங்க. அதனால் சகோதர சகோதரிகளே, நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு தெரியாது எதுவும் கிடையாது. இந்தி கூட்டணி திமுக கூட்டணிக்கு நீங்கள் செலுத்தக்கூடிய ஒரு வாக்கும் கூட பிரயோஜனம் இல்லாத வாக்கு. ₹1 அந்த வாக்குக்கு பிரயோஜனம் கிடையாது. நீங்க தயவு செஞ்சு ஓட்டு போடாதீங்க, அது பிரயோஜனம் இல்லாத ஓட்டு. நீங்கள் நம்முடைய கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு செலுத்தக்கூடிய ஒரு வாக்கும் கூட நம்முடைய நாட்டை பலப்படுத்தக்கூடிய வாக்கு என்பதை நீங்கள் மறந்து விடாது. அதையெல்லாம் தாண்டி சகோதர சகோதரி, நீ 10 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்திருக்கும், மறுபடியும் 5 ஆண்டுகள் கேட்கிறோம். 10 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்து விட்டு 5 ஆண்டுகள் கேட்கிறோம். இன்னைக்கு உதாரணத்திற்கு இங்க திமுக எம்பி, கூட்டணி கட்சி எம்பி இருக்கார். நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். திமுக முதலமைச்சர், திமுக அமைச்சர், திமுகவுடைய எம்எல்ஏ இவங்க எல்லாம் செய்யாதத ஒரு திமுக எம்பி செய்ய முடியும் நினைக்கிறீங்களா? திமுகவுடைய முதலமைச்சர் இருக்கிறாங்க, திமுகவுடைய மந்திரி இருக்காங்க, திமுகவுடைய எம்எல்ஏ இருக்கிறாங்க. இவங்க எல்லாம் செய்ய முடியாதத ஒரு திமுக எம்பி செஞ்சிருவாருங்களா? அப்ப எதுக்கு திமுக எம்பி வேணும்? இப்ப நான் கேட்கிறேன், மோடி அங்க ஆட்சியில் இருக்காரு, 400 எம்பிக்களை தாண்டி இருக்காங்க. இங்க ஒரு பிஜேபி எம்பி இருந்தா காரியத்தை சாதிக்க முடியும் நினைக்கிறீங்களா? உறுதியாக சாதிக்க முடியும். காரணம், இங்கே பாரதிய ஜனதா கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் இல்லைங்க. ஒரு பிஜேபி எம்பி நாமக்கல்ல நீங்க தேர்ந்தெடுத்தீங்கன்னா, தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய ஒரு எம்பியை நீங்க தேர்ந்தெடுத்தீங்கன்னா, ஒரு மாற்றத்தை நம்மால் நாமக்கல்ல கொடுக்க முடியும் ஐயா. இதை நாம் முழுமையாக உணர்ந்து கொள்ள வேண்டும்.